வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான திருப்பதியிலையும் திருமலையிலும் உள்ள கோயில்களை பற்றி விரிவாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கோயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிக மிக எளிமையான, அதே சமயம் மிக மிக அழகான ஒரு கோவில், வகலாதேவி கோவில் திருப்பதி. இதை பற்றின விவரங்கள்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு சிறிய குன்று மேல் அமைந்துள்ள இந்த திருக்கோயில் பெருமாளுடைய வளர்ப்பு தாயாக கருதப்படும் வகலாதேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்குங்க. திருப்பதியில் அமைஞ்சிருக்கும் இந்த கோவில் விஷ்ணுவோட அவதாரமான கிருஷ்ணனோட வளர்ப்பு தாய் யசோதா கிருஷ்ணன்கிட்ட அவரது திருமணங்களை தன்னால் பார்க்க முடியல அப்படின்னு வருத்தப்பட, கலியுகத்தில் அதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் உறுதியளித்ததாக கூறப்படுது. கலியுகத்தில் விஷ்ணு பகவான் வெங்கடேஸ்வரராக அவதரித்து திருப்பதியில் வகலாதேவி அப்படிங்கிற பெயரில் பிறந்திருந்த யசோதா தேவியோட இல்லத்தில் தங்கி பத்மாவதி தாயாரை யசோதா தேவி முன்னிலையில் மனம் முடிச்சதாக புராணம் கூறுது. இவ்வாறு இந்த திருமணத்தை யசோதா தேவிக்கு முன்னாடி நடத்தினதுனால அவங்களுடைய பழைய காலத்து ஆசையை நிறைவேற்றினதாக புராணத்தில் சொல்கிறாங்க. இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியிலேருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த பேரூர் அப்படிங்கிற கிராமத்தில் பேரூர் பாண்டா அப்படிங்கிற ஒரு மலைங்க. அந்த மலை மேலே 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த வகலாதேவி தாயாருக்காக ஒரு கோயில் கட்டப்பட்டது. இந்த கோயிலுக்காக சுமார் 50 ஏக்கர் நிலம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. வகலா மாதாவோட விருப்பப்படி இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா, ஆலயத்தில் உள்ள மாதாவோட தரிசனம் அவருடைய மகன் வெங்கடேஸ்வரர் வசிக்கும் 7 மலைகளின் எதிர்நோக்கும் வகையிலே அமைக்கப்பட்டிருக்குங்க. 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த கோவில் சமீபமாக ஒரு 100 ஆண்டு காலமாக ரொம்ப பாழடைஞ்சு போயிருந்தது. அதுக்கு முன்னாடி 200 வருஷம் ரொம்ப சிறப்பாக தான் இந்த கோயில் இருந்திருக்கு. நம்ம ஆங்கிலேயர்கள் படையெடுப்புக்கு முன்னாடி முஸ்லீம் மன்னர்கள்லாம் வந்தாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கோயில் சிதிலமடைஞ்சு திப்பு சுல்தான் ஹைதர் அலி காலத்தில் இந்த கோயில் சுத்தமாக சிதிலமடைஞ்சு அங்கே உள்ள சிலைகள்லாம் உடைச்சி போட்டு இங்கே இருக்கிற நகைகள்லாம் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயில் சீண்டுவாரின்றி சுத்தமாக பாழடைஞ்சு போய் கிடந்தது. அதுக்கப்புறம் 2000க்கு அப்புறம் தான் இந்த கோயிலை புதுப்பிக்கணும்னு பகிர்ந்த பிரயத்தனப்பட்டு இப்போ 2022 ரொம்ப ரொம்ப அருமையாக அந்த கோயிலை ரெடி பண்ணி இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையில் 2022 வருஷம் ஜூன் மாதம் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயில் திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான கோயில் தாங்க அது. இப்போ அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது கூட திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துலேருந்து அந்த கோபுரத்துக்கு கர்ப்பகிரகத்தில் உள்ள கோபுரத்துக்கு தங்க முலாம் பூசத்துக்காக 20 கிலோ தங்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த வகலாதேவி கோயில், பேரூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற இந்த வகலாதேவி கோவில் திருப்பதியிலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் சீனிவாச மங்காபுரம் இருக்கு பாருங்கள், அங்கே இருக்கிற கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் அதுலேருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருச்சானூர் அலமேல மங்காபுரத்துலேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. திருப்பதியிலேருந்து சித்தூர் போகிற சாலையில் திருப்பதியோட பைபாஸ் ரோட்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த பைபாஸ் ரோட்டில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பெரிய போர்டு வச்சுருக்காங்க, வகலாதேவி கோயில் அப்படின்னு சொல்லி பெரிய போர்டு வச்சுருக்காங்க. தெலுங்குலேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே ரோட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது, அந்த மலை மேலே அற்புதமாக அந்த கோயில் பல ஜொலிக்குது. அதுவும் சாயந்தர நேரத்துலையும் காலை நேரத்துலையும் பார்த்தோம்னா சூரிய ஒளி வெளிச்சத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ரோட்டில் உள்ளே இறங்கி போனோம்னா ஒரு பெரிய ஆர்ச்சி போட்டிருக்காங்க. அந்த ஆர்ச்சி வழியாக உள்ளே போகலாம். மிகப்பெரிய பார்க்கிங் வச்சுருக்காங்க. 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸு அதை விட பெரிய பஸ்ஸு காரு வந்தால் கூட நிப்பாட்ட அளவுக்கு அதில் பெரிய இடமா அமைஞ்சிருக்கு. அந்த கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜூஸ் கடை, ஸ்நாக்ஸ் கடை, டீ காஃபி இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது. பக்தர்கள் வேணால் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே ஏறி போகலாம். மேலே போகிறதுக்கு நடந்து போகிறது மட்டும்தாங்க வழி. முதல்ல சாலை வசதியும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சாலை வசதியை நிப்பாட்டிட்டாங்க. வெஹிக்கிளில் போகிற வசதியை நிப்பாட்டிட்டு இப்போ நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் வழி வச்சுருக்காங்க. இந்த மேலே போகிற வழி 3 பாகங்களாக இருக்குங்க. 3 பாகங்களாக அந்த ஏறுற இடத்த பிரிச்சுருக்காங்க. முதல் பாகம் போய் சேர்ற வரைக்கும் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வழியாக ஏறி போகலாம். ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸாக ஈஸியாக ஏறுற மாதிரி தான் ஸ்டெப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன மண்டபம் வச்சுருக்காங்க. அங்கே ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சேர்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சாலை தான். அதுக்கப்புறம் காங்கிரீட் ரோடு தான் போட்டிருக்காங்க. அந்த காங்கிரீட் ரோடு வழியாக நீங்கள் ரேம்ப் மாதிரி தான் இருக்கும், அதில் ஃபுல்லாக ஏற வேண்டியது தான். ஒரே ஸ்ட்ரைட்டு தான். மேலே ஏறி இடது பக்கம் திரும்பினா கோயில் வந்துடுங்க. அவ்வளோதான் தூரம். அதில் 300 அடி உயரத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. அந்த 2 பக்கம் நடக்கிற வழி பூரா பார்த்திங்கன்னா பூச்செடிகள் வச்சுருக்காங்க. பச்சை பசேல்னு பூச்செடிகள் வச்சுருக்காங்க. கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக அழகாக நிறைய பூக்கள், வகையான பூக்களை வச்சு ஒரு பூ மண்டபத்துக்கு இடையில நடந்து போகிற மாதிரி அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்காங்க. சிமெண்ட் ரோடு முடிஞ்சு இடது பக்கம் திரும்பினோம்னா அந்த இடத்தோட அந்த வெஹிக்கிள் போகிறதுக்கான வழி நின்றுடுது. அந்த இடத்துலையும் சில கடைகள்லாம் இருக்குது. ஜூஸ் கடை, காஃபி கடை அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் கோயிலுக்கு மேலே ஏறுற படிகள் அமைஞ்சிருக்கு. படிகளும் ரொம்ப ஸ்டீப்பாக இல்லை, நார்மலாக எல்லாம் ஏறுற மாதிரி புதுசாக கட்டின படிகள்னால ரொம்ப ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. அந்த படிகள் வழியாக மேலே ஏறி போனோம்னா கோயிலோட வெளி மண்டபத்தை அடையலாம்.
படிகள் வழியா மேலே ஏறி போனோம்னா, அங்க வந்து ஒரு சிறிய கோயில் தெரியுதுங்க. ரொம்ப பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சின்ன கோயிலா தெரிஞ்சாலும், ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க. சிம்பிள் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. டிடிடியோட தேவஸ்தான போர்டு தான் நம்மள அந்த இடத்துல வரவேற்குது. ஒரு சின்ன ஓப்பன் பிளேஸ் தான். கோயிலுக்கு வெளியில இருக்கிற ஒரு வெளி பிரகாரம். அங்கேருந்து பார்த்தோம்னா, இடையில அருமையான ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வியூ பாயிண்ட்டுங்க அது. அங்கேருந்து திருமலைகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு பரவசம் ஏற்படும். அவ்வளோ அற்புதமா இருக்கு. டிடிடியோட அஃபிஷியல் ஆப்ல பார்த்தீங்கன்னா, பெருமாள் படுத்திருக்கிற மாரி ஒரு போஸ் ஒண்ணு காட்டுவாங்க. நார்மலா அப்ப அங்க மலையே வந்து பெருமாள் படுத்திருக்கிற மாரின்னு சொல்லுவாங்க. அந்த வியூ வந்து அந்த கோயில்லேருந்து பார்த்தா தெரியும். அவ்வளோ அற்புதமா அந்த இடம் அமைஞ்சிருக்கு. ஒரு பக்கம் சித்தூர் ஹைவே, ஒரு பக்கம் 7 மலைகள், ஒரு பக்கம் திருப்பதி நகர் அப்படின்னு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தோற்றங்க அந்த மலையிலேருந்து. ஒரு சின்ன ராஜகோபுரம் தான் அது. அந்த ராஜகோபுரத்து உள்ள நுழைஞ்சோம்னா, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. அந்த வெளி பிரகாரத்தோட ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நிப்பாட்டிக்கணும். அதெல்லாம் எடுத்து வைக்க தான் போலீஸ் அங்கேயே வாசல்ல காவலுக்கு போலீஸ் நின்னுட்டுருக்காங்க. அவங்க சொல்லிடுறாங்க, இதுக்கு மேலே அலோடு கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால் எடுத்து வச்சுட்டு தான் உள்ளே போக வேண்டியிருக்கு. கூட்டமாக இருந்தால் அதை தவிர்க்கிறதுக்காக கியூ லைன்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கூட்டம் இல்லைன்னா நேரடியாக கோயிலுக்குள்ளே போகலாம். நேரடியாக அந்த கோபுரத்துலேருந்து பார்த்தோம்னாலே உள்ள கடைசியில் வகுலாமாதேவி காட்சி தர்றாங்க. கூட்டம் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாகவே நேராக போயிடலாம் நீங்கள். கருவறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா சற்று உயரமாக ஒரு மேடை மாதிரி அமைச்சு அது மேலே நல்லா பளிர்னு தெரிகிற மாதிரி வகுலாமாதேவி காட்சி தர்றாங்க. மின் விளக்குகளால் வகுலாமாதேவி வந்து பளிச்சுன்னு தெரிகிறாங்க இங்கேருந்து பார்க்கும்பொழுது. அவங்கள வணங்கிட்டு திரும்ப வெளியில் வந்தோம்னா ஒரு சின்ன பிரகாரம், இடது பக்கம் வந்தோம்னா ஒரு சின்ன பிரகாரம் இருக்குது. கோயிலை சுற்றி வர்ற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல பார்த்தோம்னா 3 வித்வான்கள் வந்து மெல்லிய குரலில் சுவாமியோட கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க பாடுற மெல்லிய குரலில் பாடுற அந்த கீர்த்தனைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அது. கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. அந்த சுற்றுப்பிரகாரம் முழுக்க காம்பவுண்டு சுவர் இருக்குது. அந்த காம்பவுண்டு சுவரை முழுக்க சுற்றிலும் காம்பவுண்டு சுவரை ஒட்டினாப்புல பெரிய கிரானைட் கற்களால் ஃபுல்லாக பெஞ்சு போட்டிருக்காங்க. எங்கள் காம்பவுண்டை சுற்றி எல்லா இடமும் உட்காந்து பக்தர்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி சுவர் முழுக்க பெஞ்சு போட்டிருக்காங்க கிரானைட்டில். கீழேருந்து மேலேருந்து பார்த்தோம்னா நாலாபுறமும் வியூ தாங்க. அது காம்பவுண்டுக்கு மேலே நார்மலாக வியூ பார்க்குற மாதிரி தான் வியூ வச்சுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தோம்னா எந்த பக்கம் பார்த்தாலும் வியூ பாயிண்ட் தான். பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கோயிலை பிரகாரத்தை முடிச்சுட்டு வெளியில் வந்தோம்னா வெளி பிரகாரத்தில் ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி உண்டு. பக்தர்கள் நிறைய பேர் அந்த இடத்துல நின்று நிறைய வீடியோஸ், ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த இடத்துல வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால நிறைய பேர் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. மிக மிக அழகான, அமைதியான, மனதுக்கு நிம்மதியை தரும் இந்த வகுலாமாதேவி கோயிலுங்க. இந்த வகுலாமாதேவியோட பூர்வீக கதையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணோம்னா நமக்கு ஒரு மனதுக்கு கண்டிப்பாக ஒரு நிறைவை தருதுங்கிறது இயற்கை. இந்த கோயிலுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா, ஒன்று காலையில் 8 மணிக்கு முன்னாடி போகலாம். அப்படி இல்லைன்னா சாயங்காலம் 4:30க்கு மேலே போகலாங்க. 4:30க்கு மேலே போகலாம். திருப்பதிங்கிறது ஹில் ஸ்டேஷன் கிடையாது, பிளைன்ஸ் தான் அது. அதனால் வெயில் அதிகமாக இருக்கும். அதனால் காலை நேரத்தில் 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா இந்த கோயில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அதேமாதிரி சாயங்காலம் 4:30 தான் கோயில் திறப்பாங்க. அந்த 4:30 மணிக்கு மேலே நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க அந்த கோயிலோட தோற்றம். இந்த கோயிலோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 5:30லேருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், திரும்ப சாயங்காலம் 4:30லேருந்து 9 மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருப்பாங்க. டிடிடி கோயில்களில் இந்த ஒரு கோயில் மட்டும்தான் மதிய நேரத்தில் இடைவேளை விடுறாங்க. டிடிடியோட கண்ட்ரோலில் இருக்கிற கோயில்களில் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி 6 மணி திறப்பாங்க, நைட்டு 8 மணி 9 மணி மூடுவாங்க. இப்படி தான் இருக்கும். மதிய நேர இடைவேளையே எந்த கோயிலுமே கிடையாது. இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் மதிய நேரத்தில் ஹில்ஸ் மேலே இருக்கிறதுனால விட்டுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஒரு கோயிலில் மட்டும் மதிய நேரத்தில் கிடையாது. 12:30லேருந்து சாயங்காலம் 4:30 வரைக்கும் அந்த கோயில் மூடி இருக்கும். வெங்கடாஜலபதியோட வளர்ப்பு தாயான வகுலாமாதேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கோயிலை திருப்பதிக்கு வரும்பொழுதும் சரி, சீனிவாச மங்காபுரம் வந்தாலும் சரி தான், கண்டிப்பாக இந்த கோயிலை போய் பார்த்துட்டு வாங்க. மனதுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கோவில். இந்த மாதிரி திருமலா திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இன்னொரு கோயிலை பற்றின டீட்டெயிலோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் திருப்பதி போகும்போது இந்த இடத்த பார்த்துட்டு வரதுக்கு அவங்களுக்கு அது உதவியாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.